சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே. என்ன இது புதுசா இருக்கு? எப்பவுமே பூஜை ரூம்ல நான் தானே சாம்பிராணி போடுவேன். காஃபி வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை கஸ்தூரியா இருக்குமோ? ரேவதி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு குடுறி. ஏற்கனவே எனக்கும் சேர்த்து காபி போட்டுட்டியா? இத நான் போடல கஸ்தூரி. நீ போடலையா? வேற யார் போட்டது? அதானே எனக்கும் தெரியல. பூஜை ரூம்ல உள்ள இருந்து சாம்பிராணி வாசனை வருது. இங்க சமையல் ரூம்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம எந்திரிக்கிற டைம்ல கரெக்டா காஃபி போட்டு வச்சிருக்காங்க. யாரா இருக்கும் தெரியல. நான் தான் போட்டு வச்சேன். என்ன பாக்குறீங்க? காஃபி சூடு ஆறதுக்குள்ள எடுத்து குடிங்க. கஸ்தூரி, நீ எதுக்காக எங்களுக்கு காஃபி போட்ட? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? முதல்ல நீ எதுக்காக இந்த கிச்சனுக்குள்ள வந்த? ஏன் வந்த நான் கேக்குறீங்க? ஆமா, இது எங்க வீடு, இது எங்க கிச்சன். இங்க இருக்கிற எல்லா பாத்திரமும் எங்க பாத்திரம். எந்த உரிமையும் இல்லாம இதையெல்லாம் தொடறதுக்கும் எங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறதுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா? இல்ல. ஏய், அவகிட்ட சொல்லுடி. ஃபில்டர் காஃபியா? கஸ்தூரி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ வேற. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா காபி சூடு ஆறிடாதா? உனக்கு இப்ப காஃபி சூடா இருக்கிறதா முக்கியமா? நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச? உன் மாமனாரு உன்னை நேத்தே இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் இங்க செஞ்சிட்டு இருக்க? யார் என்ன வெளிய போ சொன்னது? உன் மாமனார் தான். யாரு? என்ன நீ யாரு யாருன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன காது சேவிடா? உன் மாமனார் தான் சொன்னாரு, அப்புறம் என்ன? இவளே அண்ணனை மாமனார் மாமனார்னு வார்த்தைக்கு 300 தடவை சொன்னா அப்புறம் எப்படி அவ கிச்சனுக்கு வராம இருப்பா? தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? அத்தை, நீங்களே சொல்லிட்டீங்க என் மாமனார் சொன்னாருன்னு. அப்புறம் என்ன அத்தை? ஆனா என் மாமனார் தானே என்ன அவரு பையனுக்கு கட்டி வச்சாரு. கல்யாணத்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஆனாலும் யாரு சொன்னாலும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா இது என் வீடா. இந்த வீட்ல எனக்கு முழு உரிமை இருக்கான். அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி, அதாவது என்னோட அத்தை, உங்களுக்கு இந்த வீட்ல எல்லாரும் கொடுக்கிற அதே மரியாதைய எனக்கும் கொடுக்க சொல்லிருக்காரு. இது வரைக்கும் எப்படி நாங்க எல்லாரும் உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் இனிமே என்னோட பேச்ச கேட்கணும். இதையும் என் மாமனார் தான் சொன்னாரு. ஞாபகம் இருக்குல்ல அத்தை? உன் பேச்சு இப்ப என்ன கேட்கணும்? அத சொல்றேன். முதல்ல அந்த காஃபி எடுங்க. அங்க என்ன பார்வை? அந்த காஃபி எடுங்க. எடுத்துட்டேன். இதுல ஒரு டம்ளரை குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
வாவ் சூப்பர் மீனா, நீ வேற சூப்பரா? லெவல். ரேவதி, ம். நீ இத மிஸ் பண்ணிடாத ரேவதி. இந்தா குடி. ம். வேணான்னு சொல்லாத, இந்த மாதிரி காப்பிலாம் அப்புறம் குடிக்க கிடைக்காது. மாமியாரே வாங்கி குடிங்க. எனக்கு வேணாம். இவ நல்லா இருக்குன்னு சொன்னா நான் வாங்கி குடிக்கணுமா? நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் காஃபி போட்டு வச்சுட்டு ரொம்ப அலட்டிக்காத. நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த வீட்டு ஆளுங்களுக்கு நான் போட்டு வைக்காத காஃபியா? இப்ப நீ போட்டு வச்சுட்ட? நீங்க சொல்றது பழைய மருமகளோட கதை. இது புது மருமக போட்ட புது காஃபி. அம்மா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மீனா. ஆ. ம். அத என் மாமியார் கொடுங்க. சரி விடுங்க, உங்களுக்கு வேண்டானா நானே குடிக்கிறேன். கொடுங்க அத. ஏய் போனா போது, அவள்கிட்டே குடுத்துரு மீனா. என்னது போனா போதா? நீ என்ன இப்படி சடனா கச்சு மாறிட்ட? இப்போ உனக்கு மீனா போட்ட காப்பி வேணுமா வேணாமா? அம்மா, என்கிட்ட வேணும்னு கேட்டாதான் கொடுப்பேன். ஏய் நீயே கேளு, உன் மருமக தானே, அவகிட்ட உனக்கு என்ன ஈகோ? சரி சரி குடு. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்தாங்க. இத எனக்காக கேக்குறேன்னு நினைச்சுக்காத. நீ போட்டு வச்சிருக்கிற காஃபி இதோ இவ நல்லா இருக்குன்னு சொன்னால, அதான் நீ என்னை விட நல்லா போட்டிருக்கியான்னு நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். ம். நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. அத்தை, உங்க மூஞ்சிக்கு கோவம் எல்லாம் செட்டே ஆகல. நீங்க கோவப்படும் போது உங்க முகம் ரொம்ப காமெடியா இருக்கு அத்தை. அப்படியா? ம். நிஜமாவா? ம். ச்சே. கொஞ்சம் மாமியார் கிட்ட காமிக்கலானா அது எனக்கு வரவே மாட்டேங்குதே. இங்க பாருங்க, கள்ளங்கபடம் இல்லாத உங்கள மாதிரி மனசு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது அத்தை. நல்ல மனசு இருக்குன்னு சொல்ற, ஆனா நீ ஏன் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு காரணம் நான் தான் அத்தை.